அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி டிசம்பர் 27, 2023 புதன்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னன்றதை பார்ப்போம். ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பேரிடர் சவாலை எதிர்கொள்ள போதிய நிதி, மத்திய அரசுக்கு முதல்வர் ஸ்டாலின் வலியுறுத்தல், தூத்துக்குடியில் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆய்வுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அப்புறம் கூடங்குளம் அணுமின் நிலையம் இந்தியா ரஷ்யா இடையே முக்கிய ஒப்பந்தம், மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் தகவல்னு தெரிவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் உள்ள கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் எதிர்கால அணு உலைகள் தொடர்பாக இந்தியா ரஷ்யா இடையே முக்கிய ஒப்பந்தங்கள் செவ்வாய்க்கிழமை கையொப்பமானதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார்னு ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சொந்த வாகனம் இல்லாமல் ஓட்டுநர் உரிமம் பெற வசதி, புதிய திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதல்வர் ஸ்டாலின் தெரிவிச்சிருக்காங்க. சொந்த வாகனம் இல்லாமலேயே வட்டார போக்குவரத்து அலுவலகங்களில் வாகனங்களை ஓட்டி காட்டி உரிமம் பெறும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இதற்காக வாங்கப்பட்ட புதிய வாகனங்களை தலைமைச் செயலகத்தில் செவ்வாய்க்கிழமை நடந்த நிகழ்ச்சியில் கொடியசைத்து துவக்கி வைத்தார் முதல்வரும் தெரிவிச்சிருக்காங்க. இலகு ரக வாகன ஓட்டுநர் உரிமம் பெற விரும்பும் பொதுமக்களில் பலர் சொந்த வாகனம் இல்லாத காரணத்தால் ஓட்டுநர் பயிற்சி பள்ளியை அணுக வேண்டிய நிலை உள்ளது. இதை தவிர்க்கும் பொருட்டு புதிய திட்டத்தை சட்டப்பேரவையில் தமிழக அரசு அறிவித்தது. அதன்படி வட்டார போக்குவரத்து மற்றும் பகுதி அலுவலகங்களில் ஓட்டுநர் உரிம தேர்வுக்கென தனி வாகனங்கள் கொள்முதல் செய்யப்படும் என்று அறிவிப்பு செய்யப்பட்டதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக நீங்கள் திருக்குறள் என்னன்றதை பார்ப்போம். நட்பிற்கு வீற்றிருக்கை யாதெனில் கொட்புன்றி ஒல்லும் வாய் ஊன்றும் நிலை. நட்புக்கு சிறந்த நிலை எது என்றால், எப்போதும் வேறுபடுதல் இல்லாமல் முடியும் போதெல்லாம் உதவி செய்து தாங்கும் நிலையாகும்னு நட்பு அப்படின்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக பிரம்மோஸ் ஏவுகணை போர்க்கப்பல் கடற்படையில் இணைப்பு. உள்நாட்டில் கட்டமைக்கப்பட்ட INS இம்பால் பிரம்மோஸ் ஏவுகணை தாங்கி போர்க்கப்பல் இந்திய கடற்படையில் செவ்வாய்க்கிழமை இணைக்கப்பட்டது. பாதுகாப்புத்துறையின் கீழ் செயல்படும் மசகான் கப்பல் கட்டும் நிறுவனம் INS இம்பால் பிரம்மோஸ் ஏவுகணை தாங்கி போர்க்கப்பலை கட்டியுள்ளது. இந்த கப்பல் 164 மீட்டர் நீளம் கொண்டது, 7400 டன் பாரத்தை சுமந்து செல்லும் திறன் கொண்டது. இந்த கப்பல் மணிக்கு 56 கிலோமீட்டருக்கும் அதிக வேகத்தில் செல்லக்கூடியதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நியூஸ்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த எக்ஸாம்ஸில் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அடுத்ததாக பிரதமர் மோடியின் யூடியூப் சேனல் புதிய சாதனை, உலக தலைவர்கள் வரிசையில் தொடர்ந்து முதலிடம் தெரிவிச்சிருக்காங்க. பிரதமர் நரேந்திர மோடியின் யூடியூப் சேனலை பின்தொடர்வோர் எண்ணிக்கை 2 கோடியை தாண்டியுள்ளது. உலக தலைவர்கள் வரிசையில் அதிகம் பின்தொடர்வோரை கொண்டவராக பிரதமர் மோடி தொடர்கிறார்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கான நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஹேண்ட் ரிட்டன் PDF கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன், வேணுறவங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஷார்ட்டட் வெர்ஷனாக 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது, வேணுறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மேலும் இன்னொரு நியூஸில் சந்திப்போம். தேங்க்யூ.